Hi friends, welcome to your tailor. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்கர்ட் பார்க்க போறோம். சரிங்களா? இன்ஸ்கர்ட் வந்து நம்ம 8 பார்ட் பாவாடை. அந்த 8 பார்ட் வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம இப்போ மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு ரெண்டே அளவு இருந்தா போதும். ஒன்று ஹிப் சைஸ், சரிங்களா? ஹிப்பும் அண்ட் லென்த்தும், இந்த ரெண்டு அளவு இருந்தாலே நம்மளால ஒரு பாவாடை வந்து தச்சு கொடுக்க முடியும். அப்போ ஹிப்பு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 44 இருக்கு. நமக்கு நான் கஸ்டமர் கொடுத்த இன்ஸ்கர்ட் வந்து லென்த் வந்து நமக்கு வந்து 35 இருக்கு. இந்த ரெண்டு அளவு வச்சு நம்ம எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ 44ன்றதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 8 பார்ட் பாவாடை. அப்போ 8ஆல என்ன பண்ணணும், டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? 8ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 5.5 வரும். சரிங்களா? அதோட 5.5ஓட நமக்கு வந்து தையலுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 5.5. அடுத்து லென்த் வந்து 35 இருக்கு. 35ல வந்து கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தப்போம். அதுக்கு 1 இன்ச் வேணும். பிளஸ் மேலே ஒரு பட்டி கொடுப்போம். அந்த பட்டியும் இதையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். அப்போ 35 + 1.5 இன்ச் வேணும். சரிங்களா? அப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 36.5 இன்ச். சரிங்களா? அடுத்து பட்டின்றப்ப நமக்கு வந்து 2 இன்ச்சாவது வேணும். 2 இன்ச்சை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம தைக்க போறோம். ஃபோல்ட் பண்ணி தைக்கும் போது நமக்கு 2 + 2 வரும். அப்ப 4 இன்ச் வரும். 4 இன்ச் அந்த பட்டியை வந்து நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டோட நம்ம ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு 1/2 இன்ச் வேணும். அப்ப 4 + 1/2. சரிங்களா? 4.5 இல்லைன்னா ஒரு 5 இன்ச்சும் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து இன்ஸ்கர்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்றது பார்த்துக்கோங்க. வேணும் அப்படின்னா ஹைட் வந்து நமக்கு 36 இன்ச் வேணும். சரிங்களா? இப்ப 36 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கிட்ட ஒரு 36, அந்த சைடு ஒரு 36 சுருக்கம் எல்லாம் பாத்துக்கோங்க. இதோட இன்ஸ்கர்ட்டுக்கு நீங்க கிளாத் எடுக்கிறீங்கன்னா பாப்ளின் கிளாத்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இதுதான் இன்ஸ்கர்ட்டுக்கு கிளாத் இது. சரிங்களா? இப்ப இது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதை என்ன பண்ணணும், இந்த சைடு ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு இது அப்படியே ரெண்டையும் சேர்த்து வச்சு கூட்டுருங்க. கீழே சுருக்கம் எல்லாம் பாத்துக்கோங்க. சரிங்களா? ஹிப்போட சைஸ் நீங்க எப்படி எடுக்கணும்னா, ஹிப்போட சைஸ் வந்து ஹிப் அளவு நீங்க எடுக்க கூடாது. சரிங்களா? ஹிப் அளவு எடுக்காம நம்ம சீட் அளவு தான் எடுக்கணும். ஏன் நம்ம சைஸ் வந்து நமக்கு 5.5 இருக்கு. அதை வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். 5.5ன்றது 1/2 இன்ச்ன்றது 6 இன்ச் நான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த 6 வந்து இங்கிட்ட 6 வச்சிருக்கோமா, ஆப்போசிட் சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும், 12 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? இங்க 12 இன்ச். அதே 6 வந்து நமக்கு இங்க என்ன வரும், 5.5 வருது. வரணும். இங்க 11 வருது. இதே 11 நமக்கு இங்க வருது. சரிங்களா? இப்ப அளவு வந்து டபுளா வைக்கணும். ஆக்சுவலா இதுல வந்து 11 தான் வருது. 6னா இங்க 12 வைக்கணும், 5னா இங்க 10 வைக்கணும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் அப்படியே கிராஸா லைன் போட்டுவாங்க. அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இன்ஸ்கர்ட் வந்து கட்டிங் ஆயிடும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் தான் நமக்கு வந்து பட்டி வந்து வைக்க போறோம். இந்த கிளாத் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்ப இது வந்து பாருங்க, இந்த லைன்ல இருந்து அந்த லைன் வரைக்கும் நம்ம கட் பண்றோம். இதை கட் பண்ணிருங்க. ஃபோல்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த கிளாத் வந்து நம்ம டபுளா ஃபோல்ட் பண்ணுவோம். அப்ப 4 கிளாத் நமக்கு வருது. நம்ம ஏதாவது நம்ம மல்டிப்ளை டிசைன் பண்ணிருக்கோம்னா 8ஆல டிசைன் பண்ணிருவோம். ஆனா இது நமக்கு வரும்போது எப்படி வரும்னா நமக்கு 6 பீஸா வரும். அந்த 6 பீஸ்ன்றது நமக்கு வந்து ஒன் சைடு வந்து பெருசா இருக்கும். அந்த ரெண்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இது ஃப்ரண்டா பேக்கான்றது நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருங்க. இல்லைன்னா நம்ம மாத்தி தச்சுருவோம் அது. சரிங்களா? இப்ப இதுவும் ஃப்ரண்ட், இதுவும் ஃப்ரண்ட், இதுவும் ஃப்ரண்ட், இந்த சைடும் ஃப்ரண்ட். சரிங்களா? அதே மாதிரி இப்ப இது எடுக்கிறோம்னா இது ஃப்ரண்ட், இதுவும் ஃப்ரண்ட். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து தைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், சென்டருக்கு வரதை வந்து அகலமா இருக்கிறது வந்து கீழே போகணும். அந்த 6 இன்ச் வச்சோம்ல, அது வந்து மேல இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப இங்க 2 பார்ட் வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து சின்னது கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் எடுங்க. இப்ப இது கிராஸா இருக்கலாம். அதே மாதிரி இந்த கிராஸ் இந்த பக்கம் இப்படி வரணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட், இன்னொரு பார்ட் இப்படி வச்சு. சரிங்களா? இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது ஃபர்ஸ்ட், செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. சரிங்களா? அப்ப 4 பாட்டு இங்க வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு பாட்டு நம்ம வச்சோம்னா அது ஒரு 4 பாட்டு. அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு, நமக்கு 8 பாட்டு ஆயிடுச்சு. இதுல 8 பாட்டு. ஆனா நம்ம பார்க்கும்போது நமக்கு 3 பாட்டா தான் நமக்கு கட் ஆகும். சரிங்களா? இது ஒரு பாட்டா நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். அதனால நம்ம 8ஆல வந்து டிவைட் பண்றோம். இதனால என்ன பண்ணணும்,
இதனாலே இந்த பக்கம் திருப்பி விட்டு இது ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணி விடுங்க. இதை என்ன பண்ணணும், இதை இந்த பக்கம் திருப்பி விட்டு இப்படியே ஜாயின் பண்ணணும். இதுவும் இதையும் இது இங்கே ஜாயின் பண்ணுங்க, இது இங்கே ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரியே ஆப்போசிட்ல இன்னொரு சைடு இருக்கிறதும் அதே மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு பட்டி அந்த எவ்வளவு வருதோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே கைஸ், கட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாய், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.